Dear students, today we are going to see exercise 5.2 first sum. Find the distance between the pair of points. So total 4 subdivision இருக்குனா அதுல நான் third subdivision மட்டும் நான் செய்றேன். So remaining வந்து homework ஓகேயா. So 2 points கொடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம 2 points ஓட distance கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். So இத வந்து நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். A points எடுத்துக்கலாம். இந்த A, B A எடுத்துக்கலாம். C, B B எடுத்துக்கலாம். So இந்த 2 pointsக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா distance கேக்குறாங்க. So using distance formula D is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இந்த x2 minus x1 க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் அப்படினா x1 கூட போட்டுக்கலாம். x1 minus x2 whole square plus y1 minus y2. So இது என்னது நம்ம ரிவர்ஸ்ல கூட எழுதிக்கலாம். அதனால தப்பு கிடையாது. ஏனா இப்படி எழுதணும். ஏனா பிராக்கெட் போட்டு இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்கறனால நம்ம நெகட்டிவ் வந்தாலுமே ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவா தான் வரும். சோ அதனால x1 x2 போட்டாலும் சரி இல்ல அப்படினா x2 x1 னாலும் நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க. இது வந்து நம்ம x1 இது வந்து y1 எடுத்துக்குறோம். here x2 y2. அப்ப substitute the value x2 ன்னு இருக்கு. அப்ப c minus a the whole square plus y2 minus y1. அப்ப இந்த y2 தான் இருக்கு. b minus b the whole square வரும். So c minus a b minus b னா என்ன வரும்? 0 ஆயிருமா? என்ன ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 ஆயிரும். அப்ப 0 squared. So 0 squared means 0. அப்ப square root of c minus a the whole square. So square on. So இங்க பாருங்க. இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா நம்ம ரியல் நம்பர்ஸ்ல பாத்துறோம். c minus a the whole square. இந்த ரூட்டுக்குள்ள நம்ம என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1/2. அத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம் 1/2 ன்னு எழுதலாமா? இந்த ஸ்கொயர் டேர்மை நம்ம 1/2 ன்னு எழுதலாம். அப்ப 2 என்ன ஆயிரும்? கேன்சல். அதாவது இந்த 2 க்கும் இந்த 2 ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படினா c minus a. So a, b, c, bங்கற ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குனா அதுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. So here வந்து என்னது? இந்த ஸ்கொயர் டேர்மை நம்ம 1/2 ன்னு எழுதும்போது 2 கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த ஸ்கொயர் டேர்மும் இங்க இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆகும்போது நமக்கு ஆன்சர் c minus a ன்னு கிடைக்கும். So remaining sum is homework. Secondல அதே மாதிரி first sum மட்டும் நான் பண்றேன். second sum homework. Determine whether the given set of points in each case are collinear or not. So இந்த collinearனா என்ன அர்த்தம் அப்படினா straight line அப்படினு அர்த்தம். So இந்த points straight line-ஆ இல்லையா அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? collinear அப்படினா straight line. அதாவது இந்த மாதிரி ஒரே straight line-ல points இருக்கிறது பேர் தான் என்னது? So the points lie on the straight line. The points வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறது பேர் தான் collinear. சோ இங்க நம்ம எப்படி செக் பண்றது? இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கா அப்படினா எப்படி செக் பண்றது அப்படினா இந்த இது வந்து A பாயிண்ட் B C ன்னு எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் நேம் கொடுப்போம். லெட் A B C. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படினா A க்கும் B க்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் B க்கும் C க்கும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். அது ரெண்டு எதுக்கு ஈக்குவலா இருக்குனா A C ஓட டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம A க்கும் B க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அப்ப யூசிங் தி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஆஃப் AB இந்த ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அகைன் BC இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா AC ஓட டிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சுனா அது வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2. சோ இதான் என்னது x1 y1 x2 y2. அப்ப அப்ளை பண்ணனும். அப்ப x2 மைனஸ்னா 5 minus 7 the whole square 2 minus again ஒரு மைனஸ் இருக்கனால 2 minus of minus 2 வரும். அதாவது 1 minus of minus 2 வரும். minus into minus plus மாத்திட்டேன். அப்ப 5 minus 7 minus 2 whole square இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 square. square root of minusல ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் பண்ணா 9. சோ இது ரெண்டும் என்னது not perfect square. அதனால √13 நான் அப்படியே போட்டேன். இப்போ A க்கும் B க்கும் நான் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணேன். again B and C க்கு. அதனால Bங்கற பாயிண்ட்ஸையும் Cங்கற பாயிண்ட்ஸையும் எடுத்துர்க்கேன். அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் BC ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து என்னது x1 y1 x2 y2. அப்ப 3 minus 5 the whole square அதாவது x2 minus x1. again y2 minus y1 னா 4 minus 1 the whole square. 3 minus 5 னா அது minus 2 வருமா? minus 2 whole square plus 4 minus 1 3 square. அப்ப 2 square minus 2 square பண்ணா plus 4. ஏனா minus 2ங்கிறது 2ங்கிறது ஈவன் நம்பர். சோ அதனால மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்னதான் வர போகுது? பிளஸ்ல தான் வரும். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. So 4 plus 9 13. So 13 is a not perfect square. So D of BC is equal to square root of 13. Again A க்கும் C க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. x2 minus இது வந்து x1 y1 x2 y2 அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து root of 52 ன்னு கிடைக்கும். இந்த root of 52 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படினா
4 அதாவது ஸ்கொயர் வேல்யூ வர மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 4 × 13 எடுத்துக்கிறேன். இப்போ 4க்கு நம்ம ஸ்கொயர் தனித்தனியாக எழுதிக்கலாம். 4 × √13 எழுதிக்கலாம். அப்போ 4க்கு ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2 வரும். √13 நம்ம அப்படியே போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்க ஏபியையும் பிசியோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக வரணும்னா அந்த ஏசிக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ ஏபி ப்ளஸ் பிசி, ஏபியோட வேல்யூ என்னது √13 ஃபைன் பண்ணோம், பிசிக்கு வந்து √13. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 ஏன்னா இது ஒரு 13 இது ஒரு 13, அப்போ 2 √13 கிடைக்குமா? இந்த √13 தானே இப்போ நம்ம ஏசியோட டிஸ்டன்ஸு பாருங்கள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எது ஈக்குவலாக இருக்குது? ஏசிக்கு ஈக்குவல். அப்போ இதோட வேல்யூ தானே ஏசி. அப்போ ஏபியோட வேல்யூவும் பிசியோட வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ இந்த கொடுக்கப்பட்ட அதாவது கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட ரெண்டு டிஸ்டன்ஸையும் பாருங்கள். அது லாஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுறது ஏசிக்கு ஈக்குவலாக இல்லைன்னா டஸ் நாட் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி நாட் ஈக்குவல் போட்டு ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, செகண்ட் சம் ஹோம்ஒர்க்குனா அதை பண்ணி பாருங்கள், கொலினியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவலாக அந்த லாஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு 2 ஆன்சருக்கு ஈக்குவலாக வரலை அப்படின்னா நாட் ஈக்குவல்னு போட்டு கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர்னு போட்டுக்கோங்க. ஓகே, third sum, show that the following points taken in order form an isosceles triangle. So isosceles triangles நமக்கு தெரியும். 2 பாருங்க, இது ஒரு triangle, 2 sides are equal. இங்கே A இங்கே ஒரு A, நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பட் தேர்ட் சைடு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது B. அப்போ 2 sides are ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து isosceles triangles. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும். எப்படி? ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், பிசி டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், லாஸ்ட்டில் ஏசிக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ ஏதாவது நம்மளுக்கு 2 சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு இது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும். அப்போ ஏ பிங்கிற பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது x1 y1 x2 y2. அப்போ x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 அப்படியே அப்ளை பண்ணினா உங்களுக்கு √25 கிடைக்கும். √25 அப்படிங்கிறது ஸ்கொயர் வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து என்னது 2,0, சி பாயிண்ட்ஸ் வந்து -2,3. இப்போ x1 y1 x2 y2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ப்ளஸ் y2 மைனஸ் y1 அப்ளை பண்ணிங்க அந்த வேல்யூவை. பண்ணும்போது உங்களுக்கு அகெயின் வந்து √25 கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ பண்ணும்போது 5 கிடைக்கும். லாஸ்ட்டில் ஏக்கும் சிக்கும் இல்லைனா சி அண்ட் ஏ கூட நம்ம பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் √50 கிடைக்கும்டா. √50 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 × 25 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இது வந்து √2க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது என்னது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால √2 அப்படியே எழுதிடுவோம். பட் 25க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 5. அப்போ 5√2. அப்போ பாருங்கள் ஏபியோட டிஸ்டன்ஸும் 5 கிடச்சிச்சு நம்மளுக்கு. பாருங்கள் ஏபியோட டிஸ்டன்ஸும் 5, பிசியும் 5. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா 2 சைடு. பட் தேர்ட் சைடு இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 5 ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறனால given points are isosceles triangle அப்படின்னா. சப்போஸ் இது தேர்ட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன போடலாம்? given points are equilateral triangle நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா given points are equilateral. சப்போஸ் 3 டிஸ்டன்ஸுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ட் சம், ஃபோர்த்து சம், 5th 6th எல்லாமே ஹோம்ஒர்க் தான்டா. ஏன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ராம்பஸ்னால் என்னது? இந்த மாதிரி இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அப்படியே என்னது? எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுங்கள், பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுங்கள், சிடி ஏடி இந்த 4 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ராம்பஸ் அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடுமே நமக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏபிக்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிசி சிஏ. ஸோ 4, 5, 6 எல்லாமே ஹோம்ஒர்க். 7th sum is very important. AB C points is given or points and if AB equal to BC அதாவது AB ஓட டிஸ்டன்ஸும் BC ஓட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த A ஓட வேல்யூ என்ன? ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்காம என்னது இங்கே அந்த பாயிண்ட்ஸ்க்கு பதிலாக ஏங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஏயோட வேல்யூ என்னமா இருக்கும்? அப்போ ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுவோம், பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுவோம். ஃபைன் பண்ணிட்டு ரெண்டே ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு ஏ கிடச்சிடும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார்முலா. இது x1 y1 x2 y2. அகெயின் பிக்கும் சிக்கு நம்ம ஃபைன் பண்ணுவோம். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியோட டிஸ்டன்ஸும் பிசியோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அப்போ ஏபிக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? √8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. பிசியோட வேல்யூ டிஸ்டன்ஸ்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஏ மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 8 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 8 மைனஸ் 3 ஸ்கொயர். இந்த 4 எல்ஹெச்சில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 8 மைனஸ் 4 வந்துடும், ஏ மைனஸ் இது ஹோல் ஸ்கொயர். அப்போ 8 மைனஸ் 4 மீன்ஸ் 4 ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை நான் அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கேன். ஏ மைனஸ் 3 வந்து எல்ஹெச்லையும் 4 வந்து ஆர்ஹெச்சில் எழுதிருக்கேன். அப்போ ரிவர்ஸில் எழுதி ஏன்னா ஏ கண்டுபிடிக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு நான் ஏ எடுத்திருக்கேன். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஃபார்முலா பாருங்களேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா, ஏ பிக்கு பதிலாக மைனஸ் 3 இருக்குது, சார் பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இதில். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2க்கு 2 ஏ 3 இருக்குது. அப்போ என்னது ஏ இன்ட்டு மைனஸ் 3, அப்போ மைனஸ் 6ஏன்னு கிடைக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2, ஏக்கு ஏ வழி தான் எடுத்துருக்கோம், பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3. அப்போ மைனஸ் என்ன வரும் 6 கிடைக்குமா, 2 3s are 6. அப்போ மைனஸ் 6a ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு, அதாவது பி ஸ்கொயர்டு மீன்ஸ் இங்கே 3. இப்போ 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 6a, 3 ஸ்கொயர்டு மீன்ஸ் 9 ஈக்குவல் டு 4. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 6a, இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு நம்ம 0 ஆக்கிடலாம். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்காக நான் இது 4 எல்ஹெச் பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரையில் மைனஸாக மாறிடும். அப்போ 9 மைனஸ் 4, ஏன்னா ப்ளஸ் 4 இந்த பக்கம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a, 9 மைனஸ் 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரணும், சரி பாருங்க, மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். அப்போ எந்த மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னா, ஸோ -1 -5 பாருங்கள், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 5 வருது, ஆட் பண்ணாலும் -6 கிடைக்குது. அப்போ a -1, இங்கே ஏங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம a, சப்போஸ் இங்கே x இருந்துச்சுன்னா x -1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ a -1 இன்ட்டு a -5 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா. அப்போ a -1 ஈக்குவல் டு 0, a -5 ஈக்குவல் டு 0. அப்போ a is equal to -1 go this side plus 1. அதே மாதிரி இது இந்த பக்கம் போயில 5ஆக மாறிடும். ஸோ ஏயோட வேல்யூ தானே கேட்குறாங்கடா. அப்போ ஏயோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் ஏயோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான், ஏக்கு 1 எடுத்துக்கலாம், 5 நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஏக்கும் ஏபி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஏபி டிஸ்டன்ஸ், ஆஃப்டர் வி ஃபைண்ட் பிசி டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு என்னது ஈக்குவேட் பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்ததுனால ரெண்டே ஈக்குவேட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஏக்கு ஆன்சர் கிடைக்கும். 8th sum, the abscissa of a point A is equal to it is ordinate. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சிஸானா என்னடா சொல்லியிருக்கேன், அப்சிஸானா எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்போனா ஒரு ஏங்கிற பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு இட் இஸ் ஆர்டினேட். நான் சொல்லியிருக்கேன் ஆர்டினேட் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், அப்சிஸா அப்படின்னா என்னது எக்ஸ் ஆக்சிஸ், ஆர்டினேட் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எப்படி இருக்கான், ஈக்குவலாக இருக்கான். ஏங்கிற பாயிண்டில் அப்சிஸானா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கான். அப்போ ஏங்கிற பாயிண்ட்னா ஏன்னு எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கே நமக்கு என்ன பாயிண்ட்டோ அதே தான் இங்கேயே நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பியோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோவா, பியோட பாயிண்ட்ஸ் 1,3 இஸ் 10 யூனிட்ஸ். அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவா 10 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ கோஆர்டினேட் மீன்ஸ் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் சேர்றது தான் கோஆர்டினேட். அப்போ ஏவோட அந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஏவோட வேல்யூ என்ன, ஒய் ஆக்சிஸ் அந்த இங்கே நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பி ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ யூசிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ இது x1 y1 here x2 y2. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதோட டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 10ன்னு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 10 நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்னது, இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆயிருமா, இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும், இந்த பக்கம் வரும்போது 10 ஸ்கொயர் ஆயிரும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும், இங்கே 10 ஸ்கொயராக மாறிடும். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரா, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இது a, இது b எடுத்துக்கும்.
அப்போ 2ab வரும்போது 2abக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஏக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னது 2a தான் நம்மளுக்கு வரும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது a ஸ்கொயர். அதே மாதிரி இதே எழுதிக்கும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கும். இந்த மாதிரி எழுதிட்டேன்னா ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் என்ன வரும் 100. ஓகே, இப்போ பாரு இங்கே ஒரு 1 ஸ்கொயர் இருக்குடா, இங்கே ஒரு 9 ஸ்கொயர் இருக்குது. சரி, இது a ஸ்கொயர். சாரி, இங்கே ஒரு 1 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1, 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9. அப்போ 9 + 1 10 எழுதிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸ் 2a, இங்கே ஒரு மைனஸ் 6a. அப்போ மைனஸ் 2a மைனஸ் 6a ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் போடணும். அப்போ மைனஸ் 8a. இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர். அப்போ 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இது அப்படி நான் ரிவர்ஸ் எழுதிக்கிறேன். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 2, அப்புறம் டிகிரி 1, 2 டிகிரி 1, அப்புறம் கான்ஸ்டன்ட், அது மாதிரி ஆர்டர் படி எழுதிக்கேன். அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் 8a ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 100. ஸோ அந்த 100 தூக்கி நான் அது ஈக்குவல் டு முன்னாடி போடும்போது நெகட்டிவாக மாறிடும், ஈக்குவல் டு 0. ஸோ 100 கோ திஸ் சைட் நெகட்டிவ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் a, இது பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 90 கிடைக்கும். ஒரு 10ல் 100 சப்ராக்ட் பண்ணும்போது 90, ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள்ஸ் நெகட்டிவ், அப்போ மைனஸ் 90. ஸோ எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே 2 டிவைட் பண்ணுவோம். அப்போ 2 டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் மட்டும் வருமா? இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4, அப்போ மைனஸ் 4a. இதை டிவைட் பண்ணும்போது 45, 1 2s are 2, 45 2s are 90. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 45 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். அப்போ என்ன வரும்? 9 5s are 45 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4னால இந்த இடத்துல மைனஸ் போடுறேன். அப்போ a மைனஸ் 9 இன்ட்டு a ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ a மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஆர் a ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் இந்த பக்கம் போயிடலாம், a 9 ஆயிரும். அப்போ a ஓட வேல்யூ 9, இங்கே a ஓட வேல்யூ மைனஸ் 5. அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a, a ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன எடுத்துருக்கோம்? a கமா a. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு a என்ன கிடைக்குது? 9. இங்கே வந்து செகண்ட் a வந்து மைனஸ் 5. அப்போ இது a கமா ஏடா, இது a கமா a. அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a மைனஸ் 5 கமா 5 ரிலீஸ் ஆகிது வந்து 9. அதாவது ஃபஸ்ட்டு a வச்சு எழுதியிருக்காங்க 9 கமா 9, அல்லது என்ன எழுதலாமா? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் a மைனஸ் 5 கமா மைனஸ் 5. ஏன்னா இங்கே வரக்கூடிய வேல்யூ இங்கே வரக்கூடிய வேல்யூ அவங்க ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சிஸாவோட வேல்யூ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்குமா எங்கே ஏங்கிற பாயிண்ட்டில். அப்போ ஃபஸ்ட்டு 9 வந்து 9 கமா 9 எழுதிடலாமா? அதே எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும். அதே இது ஏகோட வேல்யூ மைனஸ் 5. அப்போ மைனஸ் 5 மைனஸ் 5 ரெண்டு ஆன்சரில் நம்ம எந்த ஆன்சரை வேணாலும் எழுதிக்கலாம்டா. ஸோ இதில் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதாண்டா. ஃபஸ்ட்டு நமக்கு ஏயோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அப்சிஸா ஆர்டினேட் அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அப்சிஸானா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்ததுனால ரெண்டையும் நான் ஒரே பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க அந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து ஈக்குவல் டு 10க்கு நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் ஆன் போத் சைடு வரும்போது இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது, இதுவும் அதே மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஏங்கிற ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இது வந்து 10 ஸ்கொயர் 100. இப்போ இது பாருங்கள், இங்கே ஒரு 1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 9 + 1 10 ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் 2a மைனஸ் 6a மைனஸ் 8a கிடச்சிரும். இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ இந்த 100 வந்து என்னது ஆர்ஹெச்எஸில் இருக்குது, அது எல்ஹெச்எஸில் போடும்போது மைனஸாக மாறிடும், ஈக்குவல் டு 0வாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரக்காக இந்த 100 இந்த பக்கம் போயிலாம் மைனஸாக மாறிடும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 90 கிடைக்கும். இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குங்களா, 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 45 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4. அப்போ மைனஸ் 9ம் 5ம் கிடைக்கும். அப்போ a மைனஸ் 9 a ப்ளஸ் 5. அப்போ ஏவோட வேல்யூ 9 கிடைக்கும், ஏவோட வேல்யூ மைனஸ் 5. ஸோ அப்போ கோஆர்டினேட்ஸாக ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். 9 கமா 9 எழுதலாம், மைனஸ் 5 எழுதிக்கலாம். ஓகே, the 9th sum, the point x comma y is equidistance equal distance அப்படின்னு அர்த்தம். equidistance from the points, அதாவது 3,4 and -5,6 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக ஒரு பாயிண்ட் இருக்கா. the relation between x and y, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள ரிலேஷன் அதான் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த 3,4ங்கிற பாயிண்ட்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், -5,6 பிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கப்போ ஒரு லைன் இருக்குது. ஸோ ஏங்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் பிங்கிற பாயிண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கான். இந்த ஏங்கிற பாயிண்ட்டு 3,4க்கும் இது வந்து என்னது -5,6 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலாக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம பி நேம் கொடுத்துக்குருவோம். அது என்ன பாயிண்ட்னா எக்ஸ் கமா ஒய்.
ஸோ அப்போ அந்த பி கமா எக்ஸ் கமா அதாவது பிங்கிற பாயிண்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கான் ஏ கமா பி. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸு ஒய்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இந்த சம்மில் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகே, அகெயின் நம்ம பாருங்கள். அப்போ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால இந்த பாயிண்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால அப்போ இதனுடைய இப்போ பாருங்களேன், இது ஃபுல்லாக நம்மளுக்கு 4 அப்படின்னா இது ஃபுல்லாக 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இது என்ன கிடைக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ஒரு 2 இது ஒரு 2ன்னு கிடைக்கும். அப்போ ஏபியோட வேல்யூ பிபியோட வேல்யூ ஈக்குவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாமா. அப்போ பாருங்கள், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால ஏவோட பாயிண்ட்ஸ் 3,4 பியோட பாயிண்ட்ஸ் -5,6. இந்த பாயிண்ட்டை வந்து நான் பின்னு எடுத்துக்கேன். அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏபியோட டிஸ்டன்ஸும் ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸும் பிபியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன், ஏபி ஈக்குவல் டு பிபி. அப்போ ஃபஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும், அகெயின் பிபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபிக்கு கண்டுபிடிப்போமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square y2 - y1 the whole square. இந்த இருக்குது ஏவோட வேல்யூ, இந்த இருக்குது பி. அப்போ இது வந்து x1 y1 ஆகும், இது x2 y2 நம்ம எடுத்துக்கணும். இதை தான் x2 y2 எடுத்துக்கணும். அப்போ அப்ளை பண்ணும்போது x2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது x1க்கு பதிலாக இங்கே 3. அப்போ x - 3 the whole square ப்ளஸ் y2 இங்கே என்ன இருக்குது y1 4. அப்போ y - 4 the whole square. ஸோ இது எதுவுமே நம்ம என்னது அப்படியே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் டிரைவ் பண்ணிக்கிறோம். இதான் என்னது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, இதான் ஏபியோட வேல்யூ. அகெயின் என்ன கண்டுபிடிக்கணும், பிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ இது x1 y1 ஆகும், இது x2 y2 எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த பாருங்க, இது பி பி. அப்போ இது வந்து என்னது, இதுதான் x1 y1, இதுதான் x2 y2. அப்போ d ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 தான் நம்ம -5 - x ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y, அப்போ 6 - y the whole square. ஸோ இதே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ பியோட வேல்யூ பிபியோட வேல்யூ ஈக்குவல். அப்போ ஆல்ரெடி இதோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு பதிலாக அப்படி எழுதிக்கோங்க, இந்த ஏபிக்கு பதிலாக எழுதிக்கோங்க. பிபியோட டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, அது எழுதிக்கோங்க. 2 பக்கமே ஸ்கொயர் இருக்கனால 2 பக்கமே இது ஸ்கொயரான போத் சைடு 2 பேருமே ஸ்கொயர் எடுத்துருவோம். அப்படி எடுக்கும்போது இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, x - 3 the whole square y - 4 the whole square ஈக்குவல் டு -5 - x the whole square 6 - y the whole square. இது அகெயின் நம்ம a - b the whole square ஃபார்முலா தான் எழுத போகிறோம். இது a இது b. அப்போ ஏன்னா இங்கே x, அப்போ x ஸ்கொயர் -2ab வருமா, அங்கே 2aக்கு பதிலாக என்ன இருக்குது x, 3bக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ என்ன வரும் -6ன்னு வரும். நீங்கள் இதில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏக்கு பதிலாக x வந்ததில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 3யும் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர் -2ab அப்படிங்கிறப்ப 6x கிடைக்கும், ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9. அகெயின் இதுவும் அதே மாதிரி a - b the whole square. இங்கே ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இது எல்லாமே a - b the whole squareல எழுதிக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லெட்டரோ ஒரு வேரியபிளோ சேமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் x ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் x ஸ்கொயர் இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு y ஸ்கொயர், இங்கே ஒரு y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் பாருங்கள், -6x + 9 -8y + 16. ஸோ ஆர்கசஸ் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு ஈக்குவல் டு நம்ம 0 போட்டுக்கலாம். அப்போ +25 இந்த பக்கம் வரையில் மைனஸாக மாறிடும், +10x வரையில் இந்த பக்கம் வரையில் -10ஆக மாறிடும், -10x + 36 go this side நெகட்டிவ் -36 -12 go this side லெஃப்ட் சைடு வரும்போது என்னது +25 மாறிடும். அப்போ இங்கே ஒரு -6 இருக்குது, இங்கே ஒரு -10x இருக்கா, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் -16x. அதே மாதிரி ஒய் அதுக்கடுத்து எக்ஸ் டேர்முக்கு அடுத்து ஒய் டேர்ம் எழுதுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒய் டேர்ம் -8y, இங்கே +12y. அப்போ ஆட் பண்ணால் இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கனால சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது 4yன்னு கிடைக்கும், ஏன்னா அது பிகாஸ் நம்மளோட சிம்பிள் ப்ளஸ். இப்போ 4y, இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 16, என்ன வரும் 9 + 16 25. அப்போ +25 -25 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா. ஸோ 9ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 25டா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆயிரும், இது ஃபுல்லாமே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது -16 -36 = 0. ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவாக இருக்கனால நான் எல்லாத்தையுமே என்னது சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு மைனஸால் ஏன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் இருக்கனால நான் எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு வரக்கா என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவில் இருக்கிறதுக்காக இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் எல்லாத்தையுமே. அப்போ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸ், இது += 0. ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் 4 ஈக்குவலாக இருக்கா,
எல்லாத்துலேயுமே 4 காமனாக இருக்குது. அப்போ 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 1 4 is 4, 4 4s are 16. இங்கே 4 4 பண்ணும்போது -5 கிடைக்கும், -5 கிடைக்கும். ஏன்னா 4 4 கேன்சல். 1 4s are 4, 9 4s are 36 கிடைக்கும். ஸோ அந்த -y வந்து இந்த பக்கம், ஏன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் எக்ஸாகவும் ஒரு பக்கம் நம்ம ஒய்யாக எடுத்துக்கிடுவோம். அப்போ -y இந்த பக்கம் போயிட +y மாறிடும். அப்போ y is equal to 4x + 9. ஸோ இதுதான் இது ரிலேஷன், எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன். அவ்வளோதான். இது ஒரு மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த -y இந்த பக்கம் போயில ப்ளஸ்ஸாக மாறிடும்டா. பேலன்ஸ் இருக்கிறது 4x + 9. அப்போ y is equal to 4x + 9. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுனால நம்ம இந்த இதை மட்டும் எழுதிக்கிடுவோம். ஒரு 2 பாயிண்ட்ஸில் ஒரு பிங்கிற பாயிண்ட் என்ன தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸுக்கும் இந்த ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் கேட்கும். அப்போ இது கூட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் என்னது ஈக்குவல் போடும்போது ஸ்கொயர் வழி எடுக்குங்க. ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும். அப்போ a - b த ஹோல் ஸ்கொயரில் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம போடும்போது இந்த பக்கம் ஒய் இந்த பக்கம் எக்ஸ் வர மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லெட் a of 2, 3 and b of 2, -4 be 2 points if b lies on the x-axis such that AP equal to 3/7 AB. Find the coordinates of B. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ABங்கிற 2 பாயிண்ட்ஸ் இருக்காம்டா. இதில் P லைஸ் ஆன் த எக்ஸாசிஸில் லைஸ் ஆகுதான். Pயோட பாயிண்ட் எதில் லை ஆகுதான்? எக்ஸாசிஸில். அப்போ எக்ஸாசிஸ் லை ஆகுனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? 0. அப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், இதை B. அப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன எக்ஸாசிஸில் லை ஆகுறதுனால அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம 0 போட்டுக்கலாம். x, 0. இப்போ Pயோட பாயிண்ட்ஸ் x, 0. ஸோ இதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? அதுதான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், அங்கே ஒரு கிவன் கொடுப்போ ஏபிக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஏபிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸு கிடச்சிடும். இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸு கிடச்சிடும். அப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ ஏக்கும் பிக்கும் தான் இருக்குது. ஏயோட பாயிண்ட்ஸ் பியோட பாயிண்ட்ஸ் x, 0. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 2 த ஹோல் ஸ்கொயர் + 9 கிடைக்கும். அதே மாதிரி அகெயின் ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் 49 வரும். ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா 7 கிடைக்கும். ஏன்னா 49 ஸ்கொயர் எடுத்தோம்னா 7. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏபி = 3/7 ஏபின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஏபிக்கு இப்போல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3/7க்கு 3/7. ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது? 7. அப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டு பக்கம் இந்த ஸ்கொயர் இருக்கனால ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கம் ஸ்கொயர் வழி எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? x - 2 த ஹோல் ஸ்கொயர் + 9 3 ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆகும். அப்போ இங்கே மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதாது, ரிமூவ் பண்ணால் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இது a - b த ஹோல் ஸ்கொயரில் இருக்கா? அப்போ a² - 2ab 4x வரும். 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். அதாவது b ஸ்கொயர் மீன்ஸ் 2 ஸ்கொயர் + 9. ஸோ 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9. இந்த பக்கம் வரையில் -9 ஈக்குவல் டு நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே அது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து நம்ம ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். அப்போ தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ x² - 4x + 9 -9 கேன்சல் ஆயிரும். 2 ஸ்கொயர் மீன்ஸ் 4 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணால் +4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். அப்போ -2 -2 வந்ததே கரெக்டாக. மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருது. ஆட் பண்ணால் பாருங்களேன் -4 வந்துருச்சு. ரெண்டே ஆட் பண்ணால் -4. அப்போ x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0 போடுமா? அப்போ x = 2 கிடைக்கும். இங்கே ஒரு x = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் b அப்படின்னா b ஆஃப் x, இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் b இஸ் x, 0. எக்ஸ் இங்கே என்ன கொடுத்தோம்? இங்கே இன்ட்டு இங்கே 2. அப்போ 2, 0 அப்படின்னு நம்ம ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்கடா, ஒரு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ். அப்போ பியோட பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்போ பியோட பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் ஐ ஆகுறதுனால ஒய் ஆக்சிஸ் வந்து 0 ஆயிரும். அப்போ x, 0 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணி ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா 7 7 கேன்சல் ஆயிரும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூல் எடுக்கும்போது ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேயா? ஸோ 11th sum is homework. 12th sum, the radius of a circle with a center at the origin is 30 unit. அதாவது ஒரு சர்க்கிளுடைய சென்டர் என்னவா இருக்கும்? ஆரிஜின். அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜினா அது 0, 0 அப்படின்னு அர்த்தம். ஆரிஜினா 0, 0. ஸோ ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30. ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த சர்க்கிள் இன்டர்செக்டிங் த ஆக்சிஸ். இந்த சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுதான் எங்கேனா ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ்.
சரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்க, ஒரு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுதா? எக்ஸ் ஆக்சிஸில் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இதோடைய பாயிண்ட்ஸ் நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஓன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். அப்போ இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஐ ஆகுது. அப்போ ஒய்க்கு நான் என்ன கொடுக்க சொல்லியிருக்கேன், 0 வெளியே வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது, 30, எக்ஸ் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ் 0. அதே மாதிரி இந்த பாருங்கள், இங்கே இந்த சர்க்கிள் வந்து ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இதை வந்து ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவோம், இது வந்து பிங்கிற பாயிண்ட். அப்போ இங்கே என்ன வரும், இது ஒய் ஆக்சிஸில் கட் ஆகும்போது எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும் வேல்யூ. அப்போ என்னது 0, ஒய் அப்படின்ட்டு. அப்போ ஏவோட பாயிண்ட் வந்து எக்ஸ் 0, பியோட பாயிண்ட் வந்து 0, ஒய். ஸோ சர்க்கிள் இருக்குடா, சர்க்கிளோடைய சென்டர்லாம் ஆரிஜின் இருக்கும். ஆரிஜினா 0, 0. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து என்னவாகுது, அந்த கோஆர்டினேட்ஸு, அதாவது ஏபிங்கிற, அதாவது எந்த பாயிண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்னா எக்ஸும் ஒய்யும் ஒரு என்ன ஆகுதான், வேர் த சர்க்கிள் இன்டர்செக்டிங் த ஆக்சிஸ், அதாவது சர்க்கிள் இருக்கக்கூடிய சர்க்கிள் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதான், ஆக்சிஸில் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதான். அதனால தான் இது வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த சர்க்கிள் இருக்கடா, இங்கே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ எந்த பாயிண்ட்டில் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஆகுறதுனால ஒய்க்கு வேல்யூ 0 கொடுத்துக்கிறோம், எக்ஸ் 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஆகிறதுனால எக்ஸ் 0. இது ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிறதுனால என்னது, எக்ஸுக்கு 0 கொடுக்கணும் வேல்யூ. அப்போ 0, ஒய்ன்னு வரும். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்களேன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை எனி சச் 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஏபி கூட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. OA இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோவா, 30. ஏன்னா ரேடியஸ் தானே. அப்போ OA வந்து 30. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஓக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ O பாயிண்ட்ஸ் வந்து 0, 0, A பாயிண்ட்ஸ் வந்து x, 0. ஸோ இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 இது x1 y1 x2 y2. அப்போ x - 0 the whole square கிடைக்கும், ப்ளஸ் 0 - 0. அப்போ x - 0 ஸ்கொயர்னா என்ன தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா 0வில் எக்ஸை 0வில் மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் தான் கிடைக்கும். இது வந்து ஆன்சர் வராது, ஏன்னா 0, 0, 0 தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஓஏ, ஓஏயோட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது 30. அப்போ ஓஏக்கு பதிலாக நம்ம 13 போட்டுக்கலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் இந்த 2வையும் இந்த ரூட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இருக்குது, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும் போது ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்து 13 கிடைக்கும். ஸோ இந்த ஓக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கிறா. அதனால ஓவோட பாயிண்ட்ஸ் வந்து என்னது 0, 0, ஏக்கு வந்து x, 0. ஸோ இது ரெண்டுக்கும் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஓஏயோட டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 13. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் கிடைச்சும் போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அகெயின் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஓக்கும் பிக்கும் கண்டுபிடிங்க. இங்கே டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிக்கும்போது நம்ம ஒய் கிடச்சிடும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 0² ப்ளஸ் 0 அகெயின் ஓபியோ இதுவும் ரேடியஸ் தானே, இதுவும் சர்க்கிள் இருக்கக்கூடிய ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து இங்கே 30 இங்கேயும் 30 தான். அப்போ ஓபிக்கு பதிலாக 30. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 30. அப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், x, 0. அப்போ x, 0 எக்ஸோட வேல்யூ என்னது 30. அப்போ 30, 0. பியோட பாயிண்ட்ஸ் 0, ஒய். அப்போ ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்னது 30. அப்போ பியோட பாயிண்ட்ஸ் 0, 13 கிடைக்கும். ஸோ இது ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் என்னது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 + 900 கிடைக்கும். இது வந்து நம்ம 2 தடவை இருக்கா 900. அப்போ 2 × 900 போட்டுக்கலாமா. இந்த 900 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 30 × 13 எழுதிக்கலாமா. அப்போ அதில் 230 இருக்கும்போது ஸ்கொயருக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படின்னா அதில் ஒரு 30 நம்ம வெளியில் எடுத்துடலாமா. அப்போ இந்த 2ங்கிறது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இந்த √2 அப்படியே வச்சுக்கிடுவோம். அதாவது இந்த மாதிரி வரும் √2. இது எப்படி எழுதலாம், 30 × 13 எழுதலாமா. அப்போ அந்த 230 இருந்துச்சுன்னா ஒரு 30 வெளியில் கொண்டு வந்துடலாமா, அதான் இருந்தது. அப்போ √2 900க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 13 வரும். அப்போ 30 √2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது 30 √2. ஸோ 900 + 900 இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 900 எழுதலாம். 2 தடவை இருக்குது. ஒரு 2 வந்து நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதனால் √2 நம்ம அப்படியே போட்டுருவோம். 900 √2 வந்து வெளியில் எடுக்கும்போது என்னவா மாறும்னா 900 30 × 13 எழுதலாம். அப்போ 230 இருந்தாலும் ஒரு 30 வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அதான். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒரு சர்க்கிள் அதோடைய சென்டர் பாயிண்ட் ஓ, ஆரிஜின் கொடுத்ததுனால 0, 0. இந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதான், ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதான்.
இதுதான் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆனால் ஒய்க்கு 0 கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ட்ரானா எக்ஸுக்கு 0 கொடுக்கணும். இப்போ ஓஏக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா எக்ஸ் கிடைக்கும். ஓபிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஒய் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸு ஒய் வேல்யூவை வச்சு நம்ம என்னது ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.